சொத்து வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் இன்று சசிகலா தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சொத்து வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்கு தண்டனை வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தனி நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் கடந்த 14 நாட்களாக ஜெயலலிதா தரப்பு வாதங்களை அவரது வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர். நேற்றுடன் அந்த வாதங்கள் முடிவடைந்த நிலையில் 15வது நாளான இன்று சசிகலா தரப்பு வாதங்களை அவரது வழக்கறிஞர் பசந்த்குமார் முன்வைத்து வருகிறார். அப்போது ஜெயலலிதா சட்டப்பேரவை உறுப்பினராக ஆவதற்கு முன்பிருந்தே சசிகலா அவருடன் தங்கியிருப்பதாகவும் அப்போதிருந்தே அவருக்கு பல்வேறு தொழில்கள் மூலம் வருவாய்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் பசந்த்குமார் வாதிட்டார். ஆனால் அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவுடன் சசிகலா தங்கியிருப்பது என வழக்கில் சித்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் தொடர்ந்து தமது தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்.